ஜென்ம நட்சத்திரம் திரைப்படம் ரசிகர்களுக்கு திகில் ட்ரீட் தான். நடிகர் ஓபன் டாக். இயக்குனர் மணிவர்மன், கதாநாயகன் தமன்குமார், கதாநாயகி மால்வி மல்கோத்ரா நடிப்பில் உருவான படம் ஜென்ம நட்சத்திரம். கதையின் நாயகனாக நடித்திருக்கும் தமன், அவரது மனைவியாக நடித்திருக்கும் மால்வி மல்கோத்ரா இருவரும் கொடுத்த வேலையை குறையில்லாமல் செய்திருக்கிறார்கள். கெட்ட கனவுகளால் எப்போதும் பயந்தபடியே காணும் மால்வி மல்கோத்ராவும், அமானுஷ சம்பவங்களை தைரியமாக எதிர்கொண்டு உண்மையை கண்டுபிடிக்கும் தமனும் படத்தை தோளில் சுமந்திருக்கிறார்கள். தமனின் நண்பராக நடித்திருக்கும் மைத்ரேயா மற்றும் அவரது காதலியாக நடித்திருக்கும் ரக்ஷா ஷெரீன், சிவம், அருண், கார்த்தி ஆகியோர் திரைக்கதைக்கு பலம் சேர்க்கும் வகையில் பயணித்திருக்கிறார்கள். காளி வெங்கட், வேலராமமூர்த்தி, முனிஷ்காந்த் ஆகியோர் தங்களது அனுபவமான நடிப்பு மற்றும் திரை இருப்பு மூலம் படத்திற்கு அடையாளமாக பயணித்திருக்கிறார்கள். தலைவாசல் விஜய், சந்தான பாரதி, நக்கலைட்ஸ் நிவேதிதா, யாசர் என ஒரு சில காட்சிகளில் முகம் காட்டியிருப்பவர்களும் தங்களது பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் கேஜி பாழடைந்த தொழிற்சாலையும் அதில் நடக்கும் சம்பவங்களையும் பார்வையாளர்கள் மிரளும் வகையில் படமாக்கியிருக்கிறார். இசையமைப்பாளர் சஞ்சய் மாணிக்கம் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை இரண்டையும் கதைக்கு ஏற்ப கொடுத்திருக்கிறார். திகில் காட்சிகளில் பார்வையாளர்களின் பயத்தை பின்னணி இசை அதிகரிக்க செய்கிறது. படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் படக்குழுவினர் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள திரையரங்குக்கு சென்று பார்வையிட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருச்சியில் உள்ள தனியார் திரையரங்கில் ஜென்ம நட்சத்திரம் திரைப்பட குழுவினர் நேற்று வருகை தந்தனர். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மணிவர்மன், கதாநாயகன் தமன்குமார், கதாநாயகி மால்வி மல்கோத்ரா மற்றும் தயாரிப்பு குழுவினர் திரையரங்கிற்கு வந்து ரசிகர்களுடன் படம் பார்த்தனர். அங்கு அவர்கள் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அப்போது பேசிய கதாநாயகன் தமன்குமார், திருச்சி திரையரங்கில் பொதுமக்களுடன் படம் பார்த்தது நல்ல அனுபவமாக இருந்தது. மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இப்படத்தில் 2ஆம் பாகம் இதைவிட பெரிய பொருட்செலவில் உருவாக்குவோம். அவ்வாறு உருவாக்கும் பட்சத்தில் 2வது பாகம் தான் மிகவும் பயமுறுத்தும் வகையில் இருக்கும். அதற்கான திரைக்கதை தயாராக உள்ளது. இயக்குனர் இத்திரைப்படத்தை த்ரில்லர் திரைப்படமாக நல்ல முறையில் உருவாக்கியுள்ளார். இப்படத்தின் வெற்றி மற்றும் வருவாயை தொடர்ந்து அடுத்த பாகம் பிரம்மாண்டமாக எடுக்கப்படும் என்றார். இந்த படத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்களா? எப்படி இருக்கிறது என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும்.